தேவ பிள்ளையே, கிறிஸ்துடைய உபதேசத்தை இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு என்னென்ன மாய்மாலமான அந்த கிறிஸ்துடைய உலக லௌகீக இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவன் யாருன்னா தாறுமாறா நடக்க வைப்பான். சரி, நீங்க சபைக்கு வாரீங்க, உலகத்துல வாழ்றவங்களுக்கு சபைக்கு வர்ற தாறுமாறா வர்ற உங்களுக்கு என்னதான் வித்தியாசம் இருக்கு? உலகத்துல இருக்கிறவங்களும் ஜீன்ஸ் பேண்ட் போடுறா, டிஷர்ட் போடுறா, அரைக்குறை ஆடை போடுறா, ஷால் போடாம வாரா. அதே போல சபைக்கு வார நீங்களும் என்ன செய்யறீங்க? எங்க இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சபைக்கு உட்படல் ஆகாதுங்க. எப்பவும் ஒரே சீராக என்ன செய்யணும்? ஒரே ஒழுக்கமா நடக்கணும். ஆமா, ஒரே ஒழுக்கமா ஒரே சீரா நடக்கணும். அதுதான் சத்தியமே ஒழிய காலத்துக்கு காலம் நம்ம என்னது மாறி நடக்கிறவர்களா என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. காலத்துக்கு காலம் உலகத்துல உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? காலத்துக்கு காலம் மாறி நடப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம காலத்துக்கு காலம் மாறி நடக்கிறவர்களாய் அல்ல, நம்ம எப்படி இருக்கணும்? ஒரே சீராய் நடக்கிறவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். கொலோசியர் 2:4-5 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் நயவசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்ப என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒழுங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மெல்லாம் தேவனுக்கு பிரியமான பகுதியில் என்ன செய்யணும்? காணப்படணும். தேவனுக்கு பிரியமான பகுதியில் காணப்படணும். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:14 என்ன சொல்லுகிறது? ஒழுங்கில்லாதவர்களை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்கில்லாதவர்களை ஒழுங்குபடுத்தணும், அவர்களுக்கு புத்தியை சொல்லணும். 2 தெசலோனிக்கர் 3:6 சொல்லுகிறது, ஒழுங்கட்டு நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும், நான் உங்களுக்கு இவ்விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கட்டு நடவாமல். அப்ப தேவ பிள்ளையே, நம்ம எல்லாம் எப்படி காணப்படணும் அப்படின்னா, ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒரே சீராக நம்ம நடக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னா, மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பகுதியில் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம்.